ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனா எம்ஆல்டிடி எபிசோட் நம்பர் 73 நான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா வந்து நீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம சின்ன பொண்ணு இருந்தால நிக்கிறா, கூடயே ஆப்போனன்ட்ல ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். அப்ப இந்த சின்ன பொண்ணை பத்தி இந்த மாதிரி அவங்க சொசைட்டில இருக்காங்க. அந்த சொசைட்டில இருந்து வந்த பொண்ணுல ஒரு சின்ன பொண்ணு, இந்த சின்ன வயசுல இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணவ இவ இந்த இடத்துல சண்டை போட வந்திருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் அந்த புள்ள எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அபிஷியலா மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சின்ன பொண்ணு அவளோட மேஜிக் எக்யூப்மெண்ட்டை கீழே வச்சுட்டு என்னப்பா சட்டைக்கிட்டாரா எல்லாம் இன்னும் ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு சொல்லவே இல்லையேங்கிற மாதிரி அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட் கடுப்பாயிட்டு நான் யாரும் தெரியாதா இந்த இடத்துல மீட் பண்ணதுக்கு ரொம்பவே சந்தோஷம். எல்டர் சிஸ்டருங்க மாதிரி கூப்பிடுறா. அதை கேட்டதுக்கு சின்ன பொண்ணு யாரு எழுதுற என்ன பார்த்தா எழுதுற மாதிரியா இருக்கு. அதை கேட்டதுக்கு அப்புறம் இவன் வேற வழியே இல்லை அந்த சீனியர் பட்டு ஆமா உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்துதான் ஸ்பீடா. அதை எதிர்பார்த்தாலும் சின்ன பொண்ணு அதை பார்த்ததுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு அந்த வயலிங் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல அதை வச்சு அதை தடுக்கிறா. என்னடா அட்டாக் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அதுல மியூசிக் வசைடா அதுலயுமா போய் தள்ளி போறான். அதே சமயத்துல அவன் கத்தி அங்கேயோ தூரமா போய் வந்துடுறா. அதை பண்ண கடுப்புல நின்று இருக்கா. அப்ப சின்ன பொண்ணு சீக்கிரமா தோல்வி ஏத்துக்கோ. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஓ நீ அவ்வளவு ஈஸியா தோத்து போக மாட்டியாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பிஞ்சு இலை எடுத்துட்டு அதுல ஏதோ மந்திர வார்த்தைகள் தான் சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு என்னடா பண்ணிட்டு இருக்க. அப்ப இந்த டிசிபிள் அப்படியே அந்த இலையை மேல தூக்கி போட்டு விண்டு பவர்ங்கிற மாதிரி சொல்றான். அது ஒரு சுழல் காட்டு மாதிரி உருவாகிட்டு இருக்கு. அதை அந்த சின்ன பொண்ணு எதிர்பார்க்காம இப்ப என்னடா இந்த சாதாரண இலையை வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல அப்படியே உடஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கா. அவங்க எழுதுரு அவங்க சீனியர்ல என்ன நடக்குன்னே பண்ணல. அப்ப இந்த சின்ன பொண்ணு யோசிக்கிறதுக்குள்ளேயே அவ இன்னொரு இடத்துக்கு வந்து நிற்கிறா. அதாவது இது ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு சாதாரண இலையை வச்சு ஒரு போர்ட்டல் எல்லாம் கிரியேட் பண்ணி வேற இடத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு இருக்கா. யாரா சாமி இவங்கிற மாதிரி அந்த சின்ன பொண்ணு இவனை தேடி இருந்தா இவன் பின்னாடி தான் இருக்கான். இலைகளை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அதுல என்ன சின்ன பொண்ணு அசால்ட்டா தப்பிச்சுட்டு ஒரு இலையை குடிச்சிட்டு இந்த இலையை வச்சு அட்டாக் பண்ண முட்டத்தனம் அவனுக்கு தெரியாதா. அது பார்த்து டிசிபிள் என்ன சொல்றேன் எனக்கு ஜெயிக்கணும், அதுக்கு மத்தவங்க கண்ணு முன்னே உன்னை இதுவும் அட்டாக் பண்ண முடியாது, அதனால அவனை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு நிறைய இலைகளை அட்டாக் பண்ண அனுப்பிட்டே இருக்கா அந்த சின்ன பொண்ணை. அந்த சின்ன பொண்ணு ஒவ்வொரு இடத்துல இலை இல்லைன்னா அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல ஆகிட்டே இருக்கா. அந்த இலைகள்லாம் பயங்கரமான அட்டாக் கிரியேட் பண்ணுது. அதான் யோசிக்கிறதுக்குள்ளே நிறைய இலைகளை கண்டிப்பாக அனுப்பிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே சின்ன பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் டேக்கிள் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவன் மியூசிக்கல் எக்யூப்மெண்ட்டை வச்சு இது ரெண்டுத்துக்கும் செமையான ஒரு பேட்டில் நடந்துட்டு இருக்கு. இப்போனே கடுப்பாயிட்டு இருக்கான். இப்போ என்னடா இப்படி விளையாட்டு கட்டுறான்னு சொல்லிட்டு அப்ப அவன் என்ன பண்றான்னா ஒரு இடத்துல உட்காந்து மியூசிக்ல வாசிக்க ஆரம்பிக்கிறா. அது ஒரு அட்டாக் கிரியேட் ஆகும். அப்ப விண்டு பவர் யூஸ் பண்றாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இலையை வச்சு ஒரு விண்டு பவர் கிரியேட் பண்ணி நம்ம சின்ன பொண்ணு அட்டாக் பண்ண போனா நம்ம சின்ன பொண்ணு மியூசிக் வச்சோன்னா சோல்ஜர்ஸ் பண்ணி அட்டாக் பண்ண வராங்க. அப்புறம் அந்த இலைகளை கையில வச்சுட்டு விண்டு பவரை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். என்னையும் இந்த அளவுக்கு நீ பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சோல்ஜர்ஸ் உருவாக்க முடியும் நினைச்சு என்னாலையும் ஒன்னு கிரியேட் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வினோதமான ஒரு பூச்சியை உருவாக்குறான். அந்த பூச்சி வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு எக்கோ அட்டாக் மாதிரி கொடுக்குற சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு அது தாக்கு பிடிக்க முடியாம கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த சின்ன பொண்ணு என்னடா ட்ரிக் இது டிஃப்ரெண்டா இதோட வினோதமான எல்லாம் ஜென்ரலா கூப்பிட்டு வரானேங்கிற மாதிரி. அப்ப இவனை ஒரு ப்ரொடக்ஷன் ஃபீல்டு மாதிரி போட்டு என்ன இப்ப முடிஞ்ச அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு சின்ன பொண்ணு கண்டிப்பா ஒரு மியூசிக்கல் எக்யூப்மெண்ட்டை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. எதுவுமே ஆகல, அந்த சீல் பிரேக் ஆகல. அதை பார்த்தா சிரிச்சுட்டு என்ன சொல்றான், ஓ எஃபெக்ட் எல்லாமே வேஸ்ட், இந்த சீலை யாராலுமே பிரேக் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுக்கப்புறம் சின்ன பொண்ணு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இவன் அவன் பவரை யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான விண்ட் ஃப்ளோவை அட்டாக் பண்ணி இந்த சின்ன பொண்ணை தூரமா தள்ளி விட்டுட்டு இருக்கான். அது என்னடா இவ்வளவு ஸ்டார்டா இருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த சின்ன ஒரு கீழே வருது. அது அவங்க சீனியர் பாட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இவன் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்ப இந்த டிசம்பர்ல உன் கதை இப்ப முடிஞ்சிருன்னு நினைச்சேன், இந்த மேட்ச்ல நான் ஜெயிக்க போறேன். அப்ப சின்ன பொண்ணு நான் தோக்க மாட்டேன் இவன் நீ எவ்வளவோ அமேசிங்கான பவர் வச்சிருந்தாலும் இந்த இடத்துல நான் உன்னை எப்படி அழிக்கிறேன் போட்டு பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுக்கு அப்புறம் அதையும் பார்ப்போம், முழு சட்டையை காட்டு பார்க்கலாம். அதை கேட்டதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு அந்த மேஜிக் எக்யூப்மெண்ட்டை தூக்கி போட்டு அவன் மியூசிக்கை வாசிக்க ஆரம்பிக்கிறா. அது கண்டிப்பாவே இந்த ஃபீல்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. நம்ம சின்ன பொண்ணு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அட்டாக்ல கீழே அந்த தரையிலே பார்த்துட்டு இருக்கா. அப்ப இருன்னு சொல்றேன் இப்ப ஏன் வேஸ்டா இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம இருனா சொன்னா ஒழுங்கா மேட்ச் கவனிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம இருன்னு என்ன இப்ப இதைதான் பண்ண ட்ரை பண்றாளாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அது அவரு இப்ப என்ன பண்ண ட்ரை பண்ணிருக்கான்னா அந்த பூமியில இவ பண்ண அட்டாக் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கு. இந்த சின்ன பொண்ணு பண்ண அட்டாக் அந்த இடத்தை கட்டுப்படுத்துங்கிற மாதிரி ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணிருக்கா. சுத்தி பண்ண அட்டாக்ல இருந்து பயங்கரமான மியூசிக் வந்துட்டு இருக்கு. இப்ப நான் சுத்து போட்டு அந்த மியூசிக் கேட்கறதுனால இந்த சீன் லைட்டா பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துக்க அவ்வளவு சீக்கிரம் நான் தோட்டு போக மாட்டேன், என் முழு போற கட்டங்கிற மாதிரி திரும்பி விண்டு ஃப்ளோவா அட்டாக் பண்ணா. அப்ப நம்ம சின்ன பொண்ணை ஈஸியாவே சமாளிக்கிறா. இந்த இடம் இவ கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அப்ப சடனா அந்த அட்டாக்காலே இவளும் தள்ளி போயிட்டா நம்ம சின்ன பொண்ணு. அதை பார்த்த சீனியர்லாம் என்ன பண்ண போறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா
அப்ப அந்த சின்ன பொண்ணு இன்னும் என் ஆட்டம் முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ணிருக்காங்கிறது இப்பதான் நம்ம கிளியரா புரியுது. அதாவது அந்த இடத்த டேமேஜ் பண்ணி கீழே இருக்க நிக்கிற இடமும் சேர்ந்து டேமேஜ் ஆகுது. அந்த இருந்தாலே ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணிதான் அந்த சின்ன பொண்ணு. அதை பார்த்தா சிக்ஸடிக்காக மறந்து போறாங்க யாரா அந்த பொண்ணுன்னு. இவனால அந்த சத்தத்தை கேட்க முடியல. அந்த மியூசிக்கல் பயங்கரமா கேட்டுட்டு இருக்கு. அப்ப அந்த சின்ன பொண்ணு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுன்னா இதான் போல இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவனும் முடியாம என்னால முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலயே இவன் மயக்கம் போட்டு அதே சமயத்துல இவன் கிரேட் பண்ணியிருந்தால அந்த இடத்துல இருந்து ஒரிஜினல் இருந்தாலுக்குள்ள இவங்க என்ட்ரி ஆயிடாங்க. இவன் மயக்க நிலைமையில இருந்து எந்திரிக்கவே முடியல. அந்த அளவுக்கு நான் ஒரு சின்ன பொண்ணு பண்ண அட்டாக் இருக்கு. அவ சின்ன பொண்ணு என்னப்பா ஜெயிக்கிறதுனா இவ்வளவு கஷ்டமா இருக்குமா, கொஞ்சம் வேறுவெல்லாம் வேற வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ மட்டும் இல்லாம என்கிட்ட நீ முன்னாடியே தோல்வியை ஏத்திருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்க தேவையில்லை, இருந்தாலும் பரவாயில்ல நல்லா சண்டை போட்டங்கிற மாதிரி உம்பிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்தா இந்த கூழ்ல எழுதாது ஆல்ரெடி வெற்றி யாருக்குன்னு முடிவாயிடுச்சு. இந்த சின்ன பொட்டாப்பா ஜெயிச்சிருக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி அனௌன்ஸ் பண்றேங்கிறாரு. அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆர்ப்படிச்சிட்டு இருக்காங்க இந்த சின்ன பொண்ணுக்கு. நான் ஃபைனலா ஜெயிச்சிட்டேன் இங்க பாத்தீங்களா இல்லையா நான் ஜெயிச்சிட்டேங்கிறவன் இந்த சின்ன பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்பட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அவங்க எழுதுறதையும் சொல்லிட்டு இருக்கா, அவங்க எழுதுனா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பாட்டு பாங்கன் பாட்டியா நான் ஜெயிச்சிட்டேன். அப்ப நம்ம ஹீரோவும் சிரிக்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன சொல்றேன்னா நம்ம ஹீரோ நான் தான் சொன்னல அவ கண்டிப்பா ஜெயிச்சிருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதை கேட்டதுக்கப்புறம் ஹீரோனா ஓகேங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டா. என்னடா குழந்தை புள்ள சண்டையா முடிச்சு கொடுவீங்கன்னு பார்த்தா திடீர்னு வச்சான பாரு லெட்ல வச்சு நினைச்சியா நெட்ல வச்சிருக்கேங்கிற மாதிரி நம்ம யானுக்கும் நம்ம லீக்கு ஒரு பேட்டில் நடக்க போரு. அந்த பேட்டிலுக்காக இவனுங்க 2 பேரும் 2 நாளுக்குள்ள என்ட்ரி ஆவறாடுங்க. சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் இந்த பேட்டில் எப்படி இருக்க போது தெரியுமா? அளவுக்குலாம் ஒன்னும் ஒருத்தா இருக்காருப்பா. ஏன்னா இவன் சோடை கலந்துட்டான்ப்பா, அவன் சில்வர் சோடு. அதனால இவன் அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நம்ம இரவு யானையே பார்த்துட்டு இருக்கான். அதே சமயத்துல 7 நாள்ல இருக்கிறதா நம்ம லீ என்னப்பா யான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் யான் உங்களை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அப்ப லீ என்ன சொல்றான்னா உன்னோட சோடை நீ இறந்துட்டேன்னு கேள்விப்பட்ட, நீ எதுவும் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு சோடு தரேன், அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உன்னாலே என் கூட ஈக்குவலா சண்டை போட முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம யான் என்ன சொல்றான்னா எனக்கு அந்த சோடு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாம எனக்கு தரணும் நினைச்சிருக்கா ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இப்ப என்கிட்ட இன்னொரு விஷயம் இருக்கு, உங்க கூட ஃபர்ஸ்ட் சண்டை போடணும். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம லீ என்ன சொல்றேன்னா கண்டிப்பா நீ ரைட்டா தான் சொல்ற, சரி நம்ம பேசி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், சண்டே ஆரம்பிக்கலாமா? அதை கேட்டதுக்கு அப்புறம் யானும் ஆரம்பிச்சுட்டா போச்சு, என்னோட புது வெப்பனை பார்க்க காத்துட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில ஒரு பொம்மை மாதிரி ஒண்ணு எடுக்கிறா. அந்த ஃபயர் எனர்ஜி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்தா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே மறந்து போறாங்கன்னா அப்ப இவன் ஈவில் ஸ்மைலோட சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம லீ உனக்கு எப்படி இது கிடைச்சிரு, சுத்தி இருக்கவங்க எல்லாமே இது ரொம்ப பவர்ஃபுல்லா நினைச்சுப்பா, இது எப்படிப்பா இவன் கையில கிடைச்சிரு, இது அந்த ஜிம்மியோட ஃபேமிலியில இருக்கவங்க யூஸ் பண்றதாச்சே. அப்ப சின்ன பொண்ணு என்ன அந்த வெப்பன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா என்ன? அப்ப அந்த எழுத என்ன சொல்றாங்கன்னா ஆமா ரொம்பவே பவர்ஃபுல், அது கோல்டன் ஸ்டோன்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அது டாப் ரேங்கிங்ல இருக்கு, யூஸ் பண்ணவங்க எல்லாருமே வெற்றியை மட்டும்தான் அடைஞ்சிருக்காங்க, இதுவரை தோத்ததே இல்லைங்கிற மாதிரி. அப்ப அந்த சீனியர் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அப்புறம் தோட்ட இந்த வாட்டி இவன் தான் ஜெயிக்க போறான்னா என்னமோ, ஆனா இந்த ஜிம்மி எப்படி கொடுத்தான்னு தெரியல இதை. அப்ப அந்த எழுத என்ன சொல்றாங்கன்னா ஜிம்மி கொடுத்ததை இவன் யூஸ் பண்றான், ஆனா இவன் கரெக்டா யூஸ் பண்ணுவான்னு தெரியல. அப்ப நம்ம ஹீரோ எல்லாம் பட்டு ஓ ஜிம்மி கொடுத்து விட்டுருக்கானா, இப்ப இன்னும் ஜெயிலுக்கு போய் அடங்கலையா? அப்ப நம்ம ஹீரோ யார் இந்த ஜிம்மிங்கிற மாதிரி கேட்கறான். அதை கேட்டதுக்கு நம்ம டிராகன் என்ன சொல்றேன்னா அவன் டாப் ரேங்கிங்ல தான் இருந்தான், ஆனா நம்ம ஹீரோ கிட்ட தோத்து போயிட்டான், அதனால இப்ப ஜெயில கிடக்குறான். அதை கேட்டதுக்கப்புறம் ஹீரோயின் இவன் டாப் ரேங்கிங்ல இருந்த ஜிம்மியே தட்டி தூக்கிருக்கானா நம்ம ஹீரோங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. நம்ம லீ ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலுமே உன் கூட நான் கண்டிப்பா பயங்கரமா சண்டை போடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுக்கப்புறம் யான் ஃபர்ஸ்ட் நம்ம சண்டே ஆரம்பிக்கலாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம லீ அட்டாக் பண்ண போறாங்க. இவன் அதை ஃபயர் ஃபீல்டு மாதிரி போட்டு அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் லீவும் அட்டாக் பண்ண ஸ்குவாடை வச்சு ஒண்ணுமே வேலைக்கு ஆகல, அந்த ஃபீல்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் மல்டிபிளா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காது, ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இந்த அசால்ட்டாவே இந்த ஃபயர் ஃபீல்டு இருக்கு. அப்ப சரணா ஒரு ஃபயர் அட்டாக் வைப்ரேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம லீ தள்ளி போயிடாது. அதுக்கப்புறம் நம்ம யார் என்ன சொல்றேன்னா இந்த வாட்டி நான் கண்டிப்பா ஜெயிப்பேங்கிறத முடிவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாம நீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல. அதை கேட்டதுக்கு அப்புறம் லீ பயங்கரமா கடுப்பாரா. அப்ப யான் என்ன சொல்றேன்னா பிரதர் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன், ஒழுங்கா என்கிட்ட சொல்றீங்க அதான் உங்களுக்கு நல்லதா இருக்கும். அதை கேட்டதுக்கு அப்புறம் லீ அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு ரொம்ப ஆக்ரோஷமா. அந்த அட்டாக் லைட்டா சீல்ட பிரேக் பண்ணிட்டு இருக்கு. இவன் அதை எதிர்பார்க்கல, இவனு அதை ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறான், ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. நம்ம லீ அந்த அளவுக்கு டாமினேஷன் பண்ணி அந்த சீல்ட பிரேக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம யானை அப்படி பின்னாடி போயிடுறான்.
அது அவனே எதிர்பார்க்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் மறந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம லீ பண்ண வேலையை. அப்ப நம்ம யார் கவுண்டர் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க பார்த்துருக்கப்ப லீ வேகமா வந்து கன்னிவா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அந்த யானை, ஆனா ஒண்ணுமே வேலைக்கு பண்ணி அந்த ஃபயர் அட்டாக்ல இருந்து ஈஸியா லீ தப்பிச்சுட்டே இருக்காங்க. அப்ப லீ கன்னிவாவே அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அட்டாக்ல இவன் தூரமா போய் தள்ளி போய் விழுந்துடுறான். அதுக்கப்புறம் இதுக்கு மேல விழுத்த சண்டை போட்டா வேலைக்கு ஆவாருங்கிற மாதிரி யானை அப்படியே அந்த இடத்துல விழுந்து கிடக்குறான். அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வேற லெவல் பண்ணிட்டாருப்பா லீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப லீ என்ன சொல்றாருன்னா இதோட முடிஞ்சிச்சு நினைக்கிறேன், இதுக்கப்புறமா நீ கண்ணி போட்டு நினைக்கிறியா? அப்ப நம்ம யானை இன்னும் இது முடியல, இதுதான் ஆரம்பங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில வச்சிருந்தால ஒரு பொம்மை அதை அப்படியே மேல பறக்க வச்சு இதோட உண்மையான ஃபார்மேஷன் காட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் ஃபயர் ஃபீனிக்ஸ் அந்த இடத்துல வர வைக்கிறான். அது பயங்கரமா ஆக்ரோஷமா இருக்கு. இருக்கவங்க எல்லாம் மறந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்றேன்னா இதோட ட்ரூ ஃபார்மேஷன் இதானா, இது வேற லெவல் சூப்பர் பவரா இருக்கும் உங்களுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம இரண்டு ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்கான். யானை என்ன பண்றான்னா அந்த பீனிக்ஸ் பறவை இருக்குல்ல அதுக்குள்ளேயே அவனை மென்ச் பண்ணிக்கிறான். மென்ச் பண்ணதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு சீனியர்லாம் இது ரொம்ப வேல்யூபிள் ட்ரெஷரா இருக்கும் போல இந்த அளவுக்கு பவர் ரெடியூஷன் கொடுக்குவாங்கிற போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபயர் பீனிக்ஸும் அப்படியே வந்து நம்ம லீ பக்கத்துல அப்படியே சுத்து போட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் லீ இது என்ன கனெக்ஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா அது என்ன பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதோட உன்னை கனெக்ட் பண்ணிருக்கியா, ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் எப்படி உன்னை முடிச்சு விடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சொல்லும் போதே கன்னிவா ஃபயர் அட்டாக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் இவன் நம்ம யானை. அதுல இருந்து நம்ம லீயும் அப்படியே தப்பிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம லீயும் டேரக்டா இதுக்கப்புறம் வேலைக்கே ஆவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு டேரக்டா அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அது ஒவ்வொரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம லீ ஸ்ட்ரைட்டா ஒரு அட்டாக் பண்ணா சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டு அட்டாக் பண்றதுக்காக சோட அனுப்பி விடுறாரு. அதே சமயத்துல ஃபயர் அட்டாக் ரெண்டு பேரும் ரொம்ப கிராஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த சோன்ல பண்ண அட்டாக் மல்டிபிள் அட்டாக்கா வந்து இந்த ஃபீனிக்ஸ் அட்டாக் பண்ணி நம்ம யானை வெளுத்துருக்கு. அதை பார்த்து எல்லாம் மறந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமா ஒரு எக்ஸ்பிரஷன் ஆகுது. அதே சமயத்துல அந்த பொம்மை மாதிரி இருக்குது கீழே வருது, நம்ம யானை கீழே வந்து கிடக்குறான். அந்த பொம்மை எடுத்து திரும்பி சண்டை போலாங்கிற மாதிரி எந்திரிக்க ட்ரை பண்ணா நம்ம லீ முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். நீ என்ன சொல்றான்னா உன்னால இதுக்கு மேல ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல, ஒழுங்கா ஒரு தோல்வியை ஏத்துக்கோ. அதை கெட்டதுக்கு அப்புறம் நம்ம யானை நான் தோத்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக பாக்குறான். அப்ப நம்ம லீன் கூப்பிட்டு நீ ஒரு ஸ்வான்மேன், இதுக்கு தேவை இல்லாம மேஜிக்கல் வெப்பன்லாம் உனக்கு செட் ஆவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம யானை புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லை, இப்ப என்கிட்ட ஸ்வாட் இல்லை அதனால இந்த இடத்துல தோத்து போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளில போக ஆரம்பிக்கிறான். அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் பேசிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா யானை கடுப்புல அந்த இடத்த விட்டு அப்படியே வெளில போயிடுறான். அப்ப அந்த புள்ள இருக்கால இந்த மேட்ச்ல லீ தான் ஜெயிச்சிருக்காரு. இது மாதிரி வந்து நம்ம யான் தோத்துட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுல கேட்டா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இவர் வேற லெவல் எவ்வளவு பவர்ஃபுல்லா ட்ரெஷரு ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டாங்க மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றேன்னா இந்த லீ உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல் தான் போல. அப்ப நம்ம எல்டர் இருக்கா சின்ன பொண்ணு எல்டர் எனக்கு கூட பயமா இருக்கு, அவங்க கூட நீ சண்டை போற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா சண்டை போடுங்கிற மாதிரி நம்ம சீனியர் கூட ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யாரும் வெளில நடந்து போயிட்டு இருக்கும் போது என்னதான் என்கிட்ட பவர்ஃபுல்லா மேஜிக்கல் வெப்பன் இருந்தாலும் லீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவரை என்னால ஜெயிக்க முடியல, இது என்னால ஏற்றுக்க முடியல, இனிமே என்னால ஜெயிக்க முடியும் நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு யானை அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு நம்ம ஜிம்மியை பார்க்க வந்திருக்கான். ஜிம்மி பயப்புல தனியாவே இருக்கேனேப்பா, எந்த ஒரு குட் நியூஸும் நமக்கு வர மாட்டேங்குது. டெய்லியும் என் முஞ்சி நானே பார்த்துக்கிறது எவ்வளவு கடுப்பா இருக்கு. எவனா வந்து என்கிட்ட ஒரு பேசுங்கடா எனக்கு கடுப்பா இருக்குறாங்கிற மாதிரி அந்த இடத்துல படுத்து கிடக்க மாதிரி நான் வரத பார்த்துடுறான். பார்த்துருக்கப்போ என் செல்ல குட்டி வந்துரு ஒரு குட் நியூஸோட வர போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யானை பக்கத்துல ஜிம்மி பக்கத்துல விட்டு என்ன சொல்லு ஜெயிச்சியா இல்லையா சொல்லு, கண்டிப்பா நீ ஜெயிச்சிருப்ப தெரியும் நான் கொடுத்த வெப்பனை வச்சு. அப்ப நம்ம யான் வண்டி போட்டு என்ன மன்னிச்சிருங்க, என்னால ஜெயிக்க முடியல, நீ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காரு, நான் தோத்து போயிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுக்க ஜிம்மி இம்பாசிபிள் தான், உனக்கு கொடுத்தது எவ்வளவு பவர்ஃபுல்லா தெரியுமா, அதை வச்சு நான் ஜெயிக்க முடியலன்னா நீ என்னடா ஆளுங்கிற போய் கேட்டுட்டு இருக்கான். அப்ப யான் என்ன சொல்றேன்னா என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நான் வந்து ஒரு ஸ்வாட்மேன், எப்படி அந்த மேஜிக்கல் வெப்பனை யூஸ் பண்ணுங்கிறது எனக்கு தெரியல, ஆனா அந்த மேஜிக்கல் வெப்பன் ரொம்பவே பவர்ஃபுல், இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணாதனால கூட இது மாதிரி நடந்திருக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பிட்டு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன், ஆனா என்னால ஜெயிக்க முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பாக்குறான். அப்ப ஜிம்மி எல்லாம் பாட்டு நீ ஒரு வேஸ்டா யூஸ்லெஸ் தான், நீ ஒரு குப்பைக்கு சமங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டு ஏன் கருப்பாயிட்டு யாரா குப்பை, நீ என்கிட்ட என்ன சொன்ன, அந்த மேஜிக்கல் வெப்பன் என் கையில இருந்துச்சுன்னா அது எனக்கு வெற்றியை தேடி தரேன், அதுக்கு நான் எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு கூட சொன்னேன், இது எல்லாத்துக்கும் நீ மட்டும் தான் காரணம். அதை கேட்டதுக்கப்புறம் ஜிம்மி டேய் நீ தோத்து போயிட்டு அதுக்கு காரணமா என்ன சொல்லிட்டு இருக்கியா, தோல்வி ஏத்துக்கூட, நீ ஒரு யூஸ்லெஸ்டா. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம யாரு சொல்றா நீ ஏதோ சீக்ரெட் பிளேஸ் சொன்னேன், அந்த இடத்துல போய் அந்த ட்ரெஷரை எடுத்ததுக்கு அப்புறம் இனிமே ஜெயிச்சுட்டா நினைச்சேன், ஆனா இது எல்லாமே யூஸ்லெஸ் காரணம். இப்ப நீ ஒரு யூஸ்லெஸ் தான், ஃபாங்கான கூட உன்னை சமாளிக்க உன்னை நம்பி எப்படி வந்தேன். அதை கேட்டு டேய் நான் டெஃபினட்டா வெளில வந்ததுக்கு அப்புறம் உன்னை மீட் பண்ணுவேன்,
அதெல்லாம் இதுக்கு அவ்வளவு தூரம் என் அப்பாட்ட சொல்லி உன்னை பாத்துக்க சொல்றேன்டா. அதை கேட்டதுக்கு ஏன் நீ இப்பெல்லாம் ஏன்டா பாக்க வரணும் சொல்லிட்டு அவனே அடிச்சுக்கிறான். அப்ப நம்ம ஜிம்மி என்ன சொல்றதா, டேய் அந்த பாக்கையும் அந்த பாங்கன்னு அப்புறம் உன்னை யாருமே நான் மறக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல கதற சத்தமா கேட்டுட்டு இருக்கு. இதோட இந்த கதறோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு இது வரையும் பொறுமையா பார்த்து எல்லாருக்கும் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.